கருணாநிதி யார் அப்படின்னா ஒரு கேவலமான கதைகளையும் மஞ்சள் பத்திரிகைகளையும் எழுதிட்டு இருந்த ஒரு நபர். அதுக்கு மேலே கிடையாது. பொன்முடி ஓசியில் போறியா பஸ்ஸில் கேட்டாதான் இல்லையா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? உன் அப்பா வீட்டு சொத்தியா கொடுக்குற? இவன் கேட்டான் இல்லையா, அந்த சின்ன பையன் உதயநிதி, உங்கள் அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டான் இல்லையா? அவன் அப்பா வீட்டு சொத்தையா கொடுத்தான் பொன்முடி. அந்த இருக்கிற இடத்துல லேண்டுக்கு வேல்யூ இருக்கும், அதனால் வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் லேண்டெல்லாம் ஜி ஸ்கொயருக்கு வாங்கி கொடுத்துருங்க முதல்ல, அதுக்கப்புறம் ஏர்போர்ட் அங்கே கொண்டு வருவோம், அப்போ லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், என்னுடைய மருமகனுடைய வேண்டப்பட்ட கம்பெனிக்கு லாபம் கிடைக்கும். இப்படி யோசிக்கிறதெல்லாம் ஆட்சியாக அது வந்து அவலமாக மழை வரும்னு தெரியும். ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறான். 98% ஒருத்தன் சொல்கிறான், 95 ஒருத்தன் சொல்கிறான், 90 ஒருத்தன் சொல்கிறான், 85 ஒருத்தன் சொல்கிறான். கடைசியில் இப்போ வந்து 48%. ஹவு யூ குவான்டிஃபை? ஏதோ எலும்பு துண்டு கிடைக்குன்றதுக்காக நாக்க தொங்க போட்டுக்கிட்டு பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். இவங்க தான் போய் சமுதாயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கடைசி எலும்பு துண்டில் ஒரு பகுதியை கொண்டு போய் சமுதாயத்துக்கு அதில் பிச்சு போட்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஓட்ட போட அப்படின்னு. சித்தாந்தம், கொள்கை, லட்சியம் கொண்ட ஒரே கட்சி பாஜக தான். மற்ற எந்த கட்சிக்கும் கொள்கை லட்சியம்லாம் கிடையாது. அது திமுக அவங்க வந்தாங்க, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, எந்த காலத்துலேயோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அது அந்த கிரெடிட் யாருக்கு போகுது? எம்ஜிஆருக்கு தானே. ஜெயலலிதா கூட கிடையாதுல்ல. தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் சிந்தனையாளர் பிரிவின் பார்வையாளர் திரு கல்யாணராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது திமுகனுடைய ஆட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் 3 வருஷம் நிறைவடை போகுது. உங்களோட பார்வையில் திமுகனுடைய ஆட்சி எப்படி இருந்தது சார்? ஆட்சின்னு சொல்லணுமா அவலம்னு சொல்லணுமா? அதாவது என்னுடைய ட்வீட்டில் நேற்று நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. குந்தவை நாச்சியார் ராஜராஜனுடைய தமக்கை திருமணம் செய்து கொள்ளாமல் தனக்கு இருந்த சொத்தை எல்லாம் நம்ம சித்தா மருந்துகளில் வந்து 18 விதமான மருந்துகளை தயாரித்து இலவசமாக தருவதற்கான மருத்துவமனை ஏற்பாடுகளை நாடு முழுக்க செய்தார். அதாவது நாடு முழுக்கன்னு அன்று இருந்த ராஜராஜனுடைய சோழ மண்டலம் முழுக்க செய்தார். அப்படிப்பட்ட ஒரு பகுதி வந்து பாலூர்ன்ற இங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் கூட அதுக்கான அந்த எழுத்து வடிவத்தில் கல்வெட்டுகள் இருக்குது. ஒரு அரசன் என்பவன் மக்களுடைய தேவையை உணர்ந்து பூர்த்தி செய்பவனாக இருக்க வேண்டும் என்றுதான் அடிப்படையில். மக்களுக்கு எதெல்லாம் வந்து நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களோ அந்த நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே செய்யாமல், அந்த இருக்கிற இடத்துல லேண்டுக்கு வேல்யூ இருக்கும், அதனால் வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் லேண்டெல்லாம் ஜி ஸ்கொயருக்கு வாங்கி கொடுத்துருங்க முதல்ல, அதுக்கப்புறம் ஏர்போர்ட் அங்கே கொண்டு வருவோம், அப்போ லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், என்னுடைய மருமகனுடைய வேண்டப்பட்ட கம்பெனிக்கு லாபம் கிடைக்கும். இப்படி யோசிக்கிறதெல்லாம் ஆட்சியாக அது வந்து அவலமாக. அவங்க எதுவுமே பண்ணலைன்னு சொல்ல முடியாதுல்ல சார். மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க முதல்ல. இப்போ இது வரைக்கும் இருந்த யாருமே பெண்களுக்கு உதவித்தொகைன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண, மனுஷங்களை பிச்சைக்காரங்களாக்குறது வந்து ஒரு பெரிய சாதனையா? இல்லை சார். இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து ஹஸ்பண்ட்ஸால வேலைக்கு விடப்படாம வீட்டுக்குள்ளே இருக்காங்க. யார் உருவாக்குனது? ஏன் விடுறாங்க? சமூகத்தில் ஒழுக்கக்கேடு ஏற்பட்டது. யார் காரணம்? மனிதர்கள். கருணாநிதி போன்ற நபர்கள் காரணம். 3 பொண்டாட்டி கட்டினா தலைவன், சமுதாயம் வந்து they draw inspiration from it, as simple as that. தலைவன் சொல்லப்படுறவன் ஒரு 40 வயசு தனக்கு இருக்கிற அந்த ஈவே ராமசாமியை சொல்கிறேன், தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் 40 வயசு வித்தியாசம் இருக்க ஒரு ஆள் கட்டினான்னா அதான் இன்ஸ்பிரேஷனாக சமுதாயத்துக்கு மாறுது. 3 பெண்களை ஒருவன் திருமணம் செய்து கொண்டால் அது இன்ஸ்பிரேஷனாக மாறுது. இந்த மாதிரி தவறான இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆட்சியாளர்கள் கொடுத்தார்கள். அதுதான் வந்து திமுகவுடைய சாதனை. அது போன்றது சமூகத்தில் ஒழுக்கக்கேடு ஏற்படுது. சாராயத்தை வந்து ஓட விடுறாங்க சமுதாயத்தில். விதவைகள் உருவாகிறார்கள், கைம்பெண்கள் உருவாகிறார்கள், கைவிடப்பட்ட பெண்கள் உருவாகிறார்கள், விடோஸ் உருவாகிறாங்க. சரிங்க. நிறைய நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இருக்குது. நம்ம எதை எடுத்துக்கிறோன்னு தான் சார் இருக்குது. நம்ம என்ன ஃபிலாசபரா? மக்கள் நமக்கு எது வேணுமோ. நான் ஃபிலாசபர் கிடையாது. நான் வந்து அரசியலாக பார்க்கிறேன். ஒரு நிர்வாகி என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சரியான ஒரு பார்வை எனக்கு இருக்கிறது. அதில் வந்து எல்லளவு கூட ஒரு 0.5%, 1% கூட இவங்க மீட் அவுட் பண்ணலன்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு பேர் ஆட்சின்னு சொல்ல முடியாது, அவலம்னு தான் சொல்ல முடியும். இப்போது பெண்களுக்கு 1000 ரூபாய் அது மாதிரி ஃப்ரீ பஸ். நான் திரும்ப சொல்கிறேன், அது வந்து பிச்சை எடுக்க வைக்கிறீங்களா? ஒரு சமுதாயத்தை பிச்சைக்கார சமுதாயமாக மாற்றிவிட்டு எங்கிருந்தோ வரும் பணத்தை எங்கேயோ கடன் வாங்கி மக்களுக்கு பிச்சை போடுவது, இது என்ன? இங்கே திராவிடம் மட்டும் இல்லை சார், அண்ணா திராவிடம் தான் இங்கே செயல்பட்டது. இவங்க ஜெயலலிதா அவங்க இருக்காங்க, அவங்க ஒரு திருமணமே பண்ணிக்கல.
ஸோ அவங்களையும் என் ரோல் மாடலாக எடுத்துருக்கலாம் இல்லை? ஜெயலலிதாவை பற்றி நான் இங்கே பேச விரும்பலை. ஆனால் இன்று நடந்து கொண்டிருப்பது ஆட்சி அல்ல என்பது தான் என்னுடைய வாதம். நீங்கள் கேட்டது வந்து 3 வருட திமுக ஆட்சியை பற்றி கேட்குறீங்க. அது ஆட்சி அல்ல, அவலம்ங்கிறேன் நான். அவ்வளோ சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணிடலாம் இதை. இப்போது மழை வரும்னு தெரியும், உதாரணத்துக்கு மழை வரும்னு தெரியும். ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறான். 98% ஒருத்தன் சொல்கிறான், 95ன்னு ஒருத்தன் சொல்கிறான், 90ன்னு ஒருத்தன் சொல்கிறான், 85ன்னு ஒருத்தன் சொல்கிறான். கடைசியில் இப்போ வந்து 48%ன்றாங்க. ஹவு யூ குவான்டிஃபை பண்ணுறது யார்? குவான்டிஃபைங் அத்தாரிட்டி யார்? 4000 கோடிகள் செலவு செய்தேன்னு சொல்லும்போது 4000 98% எவ்வளோ? 3920 கோடி செலவு பண்ணிட்டேன்றான். செலவு செஞ்சுருக்கீங்கன்றதுக்கு உங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மொமெண்ட்டு எப்படி செலவு செஞ்சீங்க? வேலைகள்லாம் பாதியிலே நிற்குது, நடந்து முடியல. ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கான அப்படின்னா படத்தை கொடுத்துட்டிங்களா செய்யாத வேலைக்கு? இது ஒன்றும் உங்களுக்கு புதிதல்லவே. கரூரில் ரோடு போட்டதாக சொல்லி 3 கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ரோடே போடலன்னு ஏதோ ஒரு அமைப்பு, அறப்போர் இயக்கம்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஹைலைட் பண்ண உடனே அவசர அவசரமாக அர்த்தராத்திரியில் 500 போலீஸை குவிச்சு அந்த இடத்துல யாரை வந்து ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்க முடியாமல் தடுத்து ரோடை போடுறாங்க. பொதுவாக என்ன ஆகும்? பொதுவாக வந்து ஒரு ரோடு போடுறதுன்னு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுப்போம். ஒரு டெண்டர் விடுவாங்க, 4 பேர் போட்டிடுவாங்க, ஒருத்தர் L1 வருவார், அவருக்கு சேங்ஷன் ஆகும். சேங்ஷன் ஆனால் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆர்டர் கொடுத்த உடனே அவர் அந்த வேலையை செய்து முடிப்பார். செய்து முடித்த பின் அது தரமாக இருக்கிறதா என்று அந்த ஐபிஎஸ் அதிகாரிகளால் பார்க்கப்படும். அதுக்கு பின்னாடி தான் பணத்தை அனுப்புவாங்க. இதான ப்ரொசீஜரு. எதுவுமே செய்யாமல் இந்த ரோடெல்லாம் இப்போ வந்து புரண்டி எடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. ஏன்னா ரோடு மேலே 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 கட்டமைச்சிக்கிட்டே போனால் தப்பு. புரண்டி கூட எடுக்கலாங்க. அந்த ஸ்டேஜில் 3 கோடி ரூபா பணத்தை அவங்க கொடுத்து, இதுக்கு பேர் ஆட்சியாக அவலமா? இப்போ அதே வந்து இந்த 3920 கோடிகளில் இவங்க ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் குற்றச்சாட்டுறேன். வேலையே செய்யலை, வேலை செஞ்சு தான் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொல்கிறேன். புரியுதா? அப்போ வந்து இதுக்கு பேர் ஆட்சியாக அவலமா? அப்போது அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு பஸ்ஸு கூட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதையும் அதை நீங்கள் அந்த மெயினில் பாருங்க, நீங்கள் திரும்ப ஒரே கேள்விக்கு தான் வரீங்க. அது காசு சார், இது ஒரு உதவி. இப்போ என்னுடைய கையில் ஒரு 50,000 ரூபா பணம் இருந்துச்சுன்னா, நாளைக்கு நான் பெங்களூர் போனோமா, சரி ஃப்ளைட்டில் டிக்கெட் போடு அப்படின்னுவேன். என்கிட்ட 500 ரூபா பணம் இருந்துச்சுன்னா பஸ்ஸு ட்ரெயின் எங்கே வந்து 200 சொச்சு ரூபாயில் ஏதாவது கிடைக்குமா அந்த இந்த வண்டி அப்படின்னு பார்ப்பேன். ட்ரெயினில் ஏதாவது இந்த ஜனசதாப்தி அந்த மாதிரி கேட்டகரியில் சீப்பஸ்ட் ஏதாவது இருக்குமான்னு பார்ப்பேன். மனிதனுடைய நம்பிக்கை எப்போ வரும்? அவங்கக்கிட்ட வந்து பிரிம்மிங் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் அந்த அளவுக்கு ஃபண்டிங் இருந்துச்சுன்னா அந்த பிரிம்மிங் கான்ஃபிடென்ஸ்ன்றது வரும். அது இல்லாமல் இவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் தான் என்னுடைய குற்றச்சாட்டு. சமுதாயத்தை எல்லா காலத்திலும் ஒரு கல்வி அறிவற்ற சமூகமாகவும் தங்களை சார்ந்திருக்கும் சமூகமாகவும், அதாவது ஃபினான்ஷியலி மெட்டீரியலிஸ்டிக் ஆங்கிள் தங்களை சார்ந்திருக்கும் சமூகமாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆட்சியாளர்களுடைய கவனமான அணுகுமுறை. அப்போ இந்த ஃப்ரீயாக கொடுக்குறேன், பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறேன், யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஏறி போகலாம், இதெல்லாம் என்னது? பிச்சை எடுக்க வைக்கிறதுக்கும் இதுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நான் என்னுடைய பணத்தை கொடுத்து செல்ல வேண்டும். எத்தனை பெண்கள் திட்டினாங்க பார்த்தீங்களா நீங்கள்? ஓசியில் தானே, அது வர பொன்முடி ஓசியில் போறியா பஸ்ஸில் கேட்டாதா இல்லையா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? உன் அப்பா வீட்டு சொத்தியாக கொடுக்குற, இவன் கேட்டான் இல்லையா அந்த சின்ன பையன் உதயநிதி, உங்கள் அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டான் இல்லையா, அவன் அப்பா வீட்டு சொத்தையாக கொடுத்தான் பொன்முடி. ஸோ தே டோன்ட் நோ ஹவு டு ப்ரெசென்ட் தெம்செல்ஸ். ஒருத்தன் ஆட்சியாளர் இருக்க வந்து தாயுள்ளத்துடன் செயல்பட வேண்டும், முதல் அடிப்படை அணுகுமுறை. இப்போ தாயுள்ளம்ன்ற வார்த்தையை நான் சொல்லிட்டேன்னா, தாயுள்ளம்னா இப்போ என்ன? ஒரு தாய் தன் மகன் குடிப்பதை பார்த்து கொண்டு சந்தோஷமாக இருப்பாளா? குடிச்சிட்டு படுத்து கிடக்கிற தன்னுடைய மகன் பாக்கெட்லேருந்து காசை உருவாளா? இதெல்லாம் செய்யாதவள் தான் தாய் இல்லையா? அவனை கண்டித்து, அவனை திருத்தி, நல்வழிப்படுத்தி, ஒழுக்கமான ஒரு மகனாக நடத்தி, நல்ல அறிவை புகட்டி, நல்ல சம்பாத்தியத்தை உருவாக்கி, அவன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவள் தானே தாய். அப்படி தானே இருக்க முடியும்? வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. வேறு மாதிரி இப்படி தானே இருக்க முடியும். அரசாங்கம் என்பது தாயுள்ளத்துடன் செயல்பட வேண்டும். குந்தவை நாச்சியார் அப்படி செயல்பட்டார். திருமணம் செய்து கொள்ளவில்லை, தனக்கு தரப்பட்ட அனைத்தையும் மக்களுக்கு தானமாக கொடுத்தார். 18 விதமான மருந்துகளை மக்களுக்கு கொடுத்தார். மருத்துவமனைகளை உருவாக்கினார்.
ஒரு பெண், ராஜராஜனுடைய அக்கா, ராஜராஜனுக்கு அட்வைசர், மந்திரி மாதிரி. அக்கா சொல்லை தட்டமாட்டார் ராஜராஜன். அக்கா உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் கொடுக்கறது எல்லாத்தையும் சமுதாயத்துக்கு. இதுக்கு பேர் தான் தாயுள்ளம். இந்த சமுதாயம் வழி வழியாக இப்படித்தான் இருந்தது. இது போன்ற அருமையான ஒரு பண்பாட்டின் உச்சமாக இருந்த சமுதாயத்தை, நாகரிகத்தின் உச்சமான சமுதாயத்தை தரக்குறைவாக மாற்றிய பெருமை திராவிட அமைப்புகள் சார். அதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரும் பங்கு உண்டு. ஏன் அப்படின்னா தரம் தாழ்ந்த தலைவர்கள் தான் இந்த அமைப்புகளை நடத்தி வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் பிரிட்டிஷ்காரனுடைய அடிவருடி. அண்ணாதுரை, பி.டி. ராஜன், நடேச முதலியார், ஈவே ராமசாமி, டி.எம். நாயர், இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பிரிட்டிஷ்காரனுடைய அடிவருடிகள். இவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தான் நீதி கட்சி, திக, திமுக. இதெல்லாம் காலகாலமாக ஒன்று பின்னாடி ஒன்று பேர் மாறி வரும். என்ன சொல்லுவாங்க, பழைய கல் புதிய மொந்தை அப்படின்வாங்க இல்லையா. இவர்கள் அனைவருமே தரம் தாழ்ந்தவர்கள். இவங்களாம் வெஸ்டர்ன் பேட்டர்னில் வந்து உருவாகி வந்தவங்க. வெஸ்டர்ன் சொசைட்டின்றது பேசிக்கலி கேரக்டர்லெஸ் சொசைட்டி, ஒழுக்கமற்ற ஒரு சமூகம். அதனால் அங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் வாங்கிட்டு வந்தவன் இங்கே எப்படி ஆட்சி பண்ணுவான். அதே மாதிரி இப்போ இருக்கிற நிலையின் காரணம் வந்து அந்த பேசிக் சிஸ்டம் ப்ராப்ளம் தான். அப்போ சிஸ்டமை நம்ம மாற்றணும்னா, சிஸ்டமை ஒரேடியாக எல்லாத்தையும் மாற்றினா இட் வில் கொலாப்ஸ் இல்லையா. ஸோ மேலே இருக்கவங்களுக்கு சரி நாங்கள் ஒரு தவறு பண்ணிட்டோம், இப்படி ஆயிடுச்சு, ஸோ இப்போது எங்கள் ஒரு பிராயச்சித்தமோ ஏதோ ஒன்றா இப்போ இந்த விஷயங்கள் இந்த திட்டங்கள் அவங்க கொடுத்துட்டு சிஸ்டத்தை சரி பண்ண பார்க்கலாம் இல்லையா. ஸோ ஒரு பிராயச்சித்தமோ அப்படி கூட இதை எடுத்துக்கலாம். இட் ஹேப்பன்ட். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு யார் பண்ணணும்? இப்போ இருக்க அந்த பார்ட்டிகள் தான் சொல்கிறேன், ஆளும் கட்சிகளாக இருக்கு. ஆளும் கட்சி யார்? திமுக தான். திமுக வந்து டாஸ்மாகில் அதிகமாக விற்பனை நடந்தால் போதும் என்று நம்புபவர்கள். ஏன் டாஸ்மாக் அதிகமாக விற்பனை ஆகணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதிகமான குடிமக்கள் இருக்கிறதுனால, குடிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறதுனால விற்பனை அதிகமாக வர்றோம். அதிகமான டாஸ்மாக் வியாபாரம் நடந்தால் அதிகமாக திமுககாரர்களுக்கு சொத்து சேரும். ஆமாம். ஏன்னா திமுககாரன் தான் வந்து டாஸ்மாக்கு சப்ளை செய்கிற அந்த மதுபான ஆலைகளை நடத்துபவர்கள், ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள். சிம்பிள் as that. அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய எண்ணங்களே தவறானவை என்ற ஒரு சமுதாயத்தை கெடுப்பதற்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே டாஸ்மாக்லன்னா சாராயத்தில் போய் கள்ள சாராயம் குடிக்க தானே சார் போகிறாங்க. ஒன்றுக்கு ஒன்று இங்கே எந்த மடையனாவது கலெக்டர்கிட்ட அசைன்மெண்ட் கொடுப்பானா, இந்த வருஷம் இவ்வளோ % இவ்வளோ கோடி காயிருக்கு, அடுத்த இந்த தீபாவளிக்கு 100 கோடி ஆச்சு, அடுத்த தீபாவளிக்கு வந்து 125 கோடி நீ பண்ணணும் அப்படின்னு எவனாவது மடையன் அசைன்மெண்ட் கொடுப்பானா? அவன் பேர் ஆட்சியாளரா, அயோக்கியனா? இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் கலெக்டர்களுக்கு டாஸ்மாக்கு எவ்வளோ வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு மானிட்டர் பண்ணுறது, அதை இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அசைன்மெண்ட் தரப்படுது. அந்த கேவலம் தமிழகத்தில் மட்டும்தான் நடக்கிறது. இவ்வளோ தான் இவங்களுடைய ஆட்சி. குடிகாரர்களை உருவாக்கு. வேறு எதுவும் நல்லது பண்ண அவன் குடிகாரன் ஆகிட்டான், அவன் கேள்வி கேட்குற புத்தியே போயிடும். இது சமுதாயத்துக்கு எதிரான துரோகமும் சதியாகவும் நான் பார்க்கிறேன். சமுதாயம் வந்து கெட்டு குட்டிச்சவராச்சுன்னா இவங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால தான் சாதாரண கேள்வி கேட்குறவங்கலாம் வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதுவரை 450 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிஜேபி சம்மந்தப்பட்ட இந்துத்துவ சிந்தனையாளர்கள் நான் உட்பட 450 பேரை கைது பண்ணியிருக்காங்க. எது கைது பண்ணணும்? நீ அவசியமே இல்லாமல் என்னை கைது பண்ண ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்க. கோவையில் கலவர சூழ்நிலை உருவாகி இருப்பதாக தகவல். இதில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா? இது தலைப்புச் செய்தி மாதிரி கரெக்டாக ஒரு டைட்டில். கோவையில் கலவர சூழ்நிலை உருவாகி இருப்பதாக தகவல். இதுக்கு ஒரு கைது. ப்ரிகாஷனாக எடுத்துருக்கேன். என்ன ப்ரிகாஷன்? நானாக போய் இங்கே சென்னையில் உட்காந்துக்கிட்டு நான் ஒரு ட்விட்டரில் கோவையில் கலவர சூழ்நிலை உருவாகி இருப்பதாக தகவல் 6 வேர்ட்ஸு, அவ்வளோதான். இதுக்கு எந்த மட்டையனா கைது பண்ணுவானா? இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு மடையர்கள் என்றால் இதுக்கெல்லாம் என்ன கைது பண்ணாங்க. இவ்வளோ தான் எங்களுடைய ஆட்சியுடைய லெவல். இப்போது இன்றைக்கி கருணாநிதி அவர்களுடைய 100ஆண்டு விழா நடைபெறுது கிண்டியில். அவரோட பேனா வைக்கும்போது ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அந்த பேனால் அவர் என்ன பண்ணார், என்ன நல்ல திட்டம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு பேனா வைக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 100ஆண்டு விழா நடக்குது. அது மாதிரி இந்த கீழாம்பாக்கம் பஸ் நிலையத்துக்கு அவருடைய பேர் சூட்டுறாங்க. அது மாதிரி இன்னொரு இடத்துல வந்து இப்போ ஒரு பஸ் நிலையம் ஓப்பன் பண்ணதுக்கு அவங்களுடைய அம்மாவுடைய பேர் சூட்டப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவருக்கு வந்து 100ஆண்டு விழா தேவை இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. உங்களோட பார்வை? இப்போ ஒரு வாதத்துக்காக எப்படி வைப்போம்? பாரதி பேரை வைக்கிறோம். உங்கள் மனசில் என்ன விடும்? தனிப்பட்ட உங்ககிட்ட பாரதி பெயரை சூட்டுகிறார்கள்.
உங்கள் மனசில் என்ன ஓடும்? அவர் ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை, பாரதிக்கு கிடைக்கும் மரியாதை. நீங்கள் என்ன பாரதி உறவுக்காரங்களா? இல்லை இல்லையா? இருந்தால் கூட உங்களுக்கு சந்தோஷம் வருதில்ல. இப்போ கருணாநிதி பேரையோ அஞ்சுகம் பேரையோ வச்சா எத்தனை பேருக்கு சந்தோஷம் வரும்? அந்த குடும்பத்தை தவிர. அவங்கள சப்போர்ட் பண்ணுற பீப்புள் இங்கே இருக்காங்கல்ல, அந்த கட்சி. சப்போர்ட் என்பது அரசியல் காரணங்களுக்காக உருவாகுது. அதாவது எலும்பு துண்டு ஏதாவது கிடைக்குமான்ற ஆசைப்படுற கும்பல் ஒன்று இருக்கும் எப்பயுமே. அரசாங்கம்னு இருக்கும்போது அந்த அரசாங்கத்தை அண்டி பிழைக்கும் ஒரு பெரும் கும்பல் இருக்கத்தான் செய்கிறது. துரதிருஷ்டவசமாக இந்த அரசியல் அமைப்பு அப்படி தான் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஜனநாயக கட்டமைப்புன்னு நம்ம எதை சொல்கிறோமோ அந்த கட்டமைப்பு அப்படி தான் உருவாகிருக்கு. வந்து முதல்வர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள், இந்த எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பெனிஃபிஷியரி லேயர் ஒன்று உருவாகிருக்கு. அது பிரமிட்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போது அந்த பிரமிடில் யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கானோ நம்பர் 1, யாரெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறானோ நம்பர் 2, யாரெல்லாம் தனக்கு பங்கு கிடைக்கும் என்று நம்புகிறானோ பிற்காலத்தில் நம்பர் 3, இவன் அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணுவான். இவர்கள் அடிப்படையில் கீழ்த்தரமானவர்கள். அடிப்படையில் இவர்கள் கீழ்த்தரமானவர்கள். ஏன்னா ஏதோ எலும்பு துண்டு கிடைக்கும்ன்றதுக்காக நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அது பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க தான் போய் சமுதாயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கிடைச்ச எலும்பு துண்டில் ஒரு பகுதியை கொண்டு போய் சமுதாயத்துக்கு அதில் பிச்சு போட்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஓட்ட போட அப்படின்னு. இல்லை சார், ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் இன்னும் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரதா பேசிக்கிறாங்க. ஸோ எப்படியும் அந்த குடும்பம் தான் அதை ஆள போகுது அப்படின்றப்போ அடிமட்டத்தில் இருக்க தொண்டன் எதுக்கு இருக்கணும்? ஒருவேளை அந்த ஐடியாலஜி மேலே ஒரு புரிதல், இல்லை வந்து பெரியார் மேலே, அண்ணா மேலே, ஏரோ மேலே இருக்க ஒரு அன்பு, இல்லை அந்த ஐடியாலஜி மேலே இருக்க விருப்பத்தில் கூட இருக்கலாங்க. இதை ஐடியாலஜின்னு பார்க்கக்கூடாது. முதல்ல இது ஒரு மாஃபியான்னு பார்க்கணும். என்ன, அதாவது என்னுடைய தவறுக்காக என்னை மக்கள் வீட்டுக்கு அனுப்பும்போது டீனா ஃபேக்டர்னு ஒன்று உருவாகும். தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் ஃபேக்டர்னு ஒன்று உருவாகும். அந்த தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு வரும்போது யார் நான் இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு. நான் இல்லாட்டா அடுத்து யார்? நீங்கள். தமிழகத்திலே வெற்றி பெறும் கட்சிகள் ஒருவரின் தவறால் வெற்றி பெறுகின்றன. அதாவது எதிராளியின் தவறால் வெற்றி பெறும் கட்சிகள் தான் தமிழகத்தில். என்கிட்ட இந்த திறமை இருக்குது, என்கிட்ட இந்த சித்தாந்தம் இருக்குது, இந்த கொள்கை இருக்குது, இது வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை, அப்படி தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது. டீனா ஃபேக்டர் மட்டும்தான் இந்தியா. தேர் இஸ் நோ திமுக வேண்டாங்க, அப்போ என்ன, தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் அதர் தான் ஏடிஎம்கே. இப்படி தான் மாறி 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 தமிழ் சமூகம் வாக்களித்து கொண்டிருக்கிறது கடந்த சுமார் 50-55 ஆண்டுகளாக. இது என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி வந்து தமிழ்நாடு உருப்பட்டுரும். அந்த காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால் இவங்களுடைய கொள்கைக்காக, இவங்களுடைய லட்சியத்துக்காக, இவங்களுடைய சித்தாந்தத்துக்காக அப்படின்ற வாதம் வந்து அபத்தமான ஒரு வாதம். அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஒன்று இல்லை. சட்டியிலேருந்து தானே அகப்பையில் வரும். சித்தாந்தம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? நீங்கள் பாருங்கள், அண்ணாயிசம், பெரியாரிசம், எவனையா ஒருத்தனை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, காலரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, இப்போ பெரியாரிசம்னு சொல்கிறேன் இல்லையா, எக்ஸ்பிளைன் பண்ணு, அண்ணாயிசம் சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா அத்தனை பேரும் திருட்டு முழிப்பான். இன்க்ளூடிங் ஸ்டாலின், இன்க்ளூடிங் உதயநிதி, இன்க்ளூடிங் அங்கே இருக்கிற ஸ்ட்ரீம் ஆஃப் சொல்கிறாங்க சார். சமூக நீதி தான். சமூக நீதினா சமூக நீதி தான். என்ன சமூக நீதினா? மற்ற எந்த ஊர்லேயும் சமூக நீதி இல்லையா? சமூக நீதி இருந்தால் ராஜாவை, ராசாவை முதல்வராக்குங்களேன், அதான சமூக நீதி. பாஜக வந்து எல் முருகன் அவர்களை தலைவராக்கலையா? திரௌபதி முர்மு அவர்களை ஜனாதிபதி ஆக்கவில்லையா? அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதி ஆக்கவில்லையா? அந்த திரௌபதி முர்மு விஷயத்தில் கூட திமுக சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அரசியலுக்காக அவங்க பிரசிடென்ட் ஆக்கியிருக்கீங்க, ஆனால் இன்னும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவங்க வரல, இன்னும் அவங்க சில கோயிலுக்குள்ளாடி போக முடியாத ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் பார்க்குறோம், அது எல்லாம் இங்கே நடக்கலையே அப்படின்றாங்க. இந்த மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி அப்படின்ற அந்த வாதம் வந்து எல்லாரும் வைக்க முடியும். கண்ணுக்கு முன்னாடி தெரியுற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் வந்து நீங்கள் வந்து கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க, அதனால் நீங்கள் வந்து ஒரு சேடிஸ்ட்டுன்னு நான் ஒரு வாதத்தை வச்சேன்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஹம்பக். அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. ஜனாதிபதியாக அமர வைத்திருக்கிறார்கள் என்பது தான் அங்கே முக்கியம். என்ன, அந்த நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய பதவியில் அவர் அமர்ந்திருக்கிறார், அதுதான் முக்கியம். எல் முருகன் வந்து மாநில தலைவராகவும், அதுவும் இங்கே தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் தமிழகத்திலிருந்து ஒரு பிரதிநிதியாக மத்திய அமைச்சர்கள் அமர்ந்திருக்கிறார். இதை பாருங்கள். அப்போது
கருணாநிதி அவர்களுக்கு பேனா வைக்கிறது கடலில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஓகே, ரீசனபிள். ஆனால் அதே நேரத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு அந்த பேனாவால் அவர் என்ன கையெழுத்து போட்டார், என்ன திட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னு ஒரு கொஷின் மார்க் வைக்கிறாங்களா சார்? அது ஏற்புடையதா இல்லையா உங்களுக்கு பொறுத்த? பாருங்க, அப்போ எத்தனை செய்ய முடியும் பேனா வைப்பீங்க? எல்லாருமே கையெழுத்து போட்டாங்கல்ல. பல திட்டங்களை இவர் கொண்டு வந்திருக்காரு சார். அப்போ வந்து அண்ணாதுரை திட்டம் எதுவும் கொண்டு வரல, காமராஜர் திட்டம் எதுவும் கொண்டு வரல, ஜெயலலிதா எதுவும் கொண்டு வரல, எம்ஜிஆர் எதுவும் கொண்டு வரல, ஓ பன்னீர்செல்வம் எதுவும் கொண்டு வரல, எடப்பாடி எதுவும் கொண்டு வரல, கருணாநிதி மட்டும் தான் கொண்டு வந்தார். இப்படியா? அவர் ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட. ஸோ அதையும் அவங்க என்ன மஞ்சள் கதைகள் எழுதியதா? கதைகளுடைய பேர்லாம் சொல்லவா? திரைப்படத்துக்கு கூட அவர் வசனம் இதெல்லாம் எழுதியிருக்காரு. அவர் எழுதின மஞ்சள் கதைகளுடைய பேரை சொல்லவா? அசிங்கமாக இருக்கும், வேண்டாம். சரி, முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இவங்கெல்லாம் யாருன்றது புரிஞ்சுக்கோங்க. கருணாநிதி பிறந்த காலம் தொட்டு என்ன இது நூற்றாண்டு விழான்னு சொல்கிறாங்களா? 24. அப்போது 1924 பிறந்தாருன்னு எடுத்துக்கலாமா? அப்படி தான் இருக்கணும் இல்லையா? கருணாநிதி பிறக்கும்போது பிறந்து 23 ஆண்டுகள் கழித்து தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. கரெக்டா? மதன்லால் திங்கரா, சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ், இப்படி பெயர்கள் நம்ம அடிக்கிட்டே போகலாம். அவங்களுக்கெல்லாம் என்ன வயசு? பாரதி புரட்சி கவிகள் எழுத ஆரம்பித்த காலம் அவருடைய வயசு என்ன? வாஞ்சிநாதன் ஆசை கொன்றபோது அவனுடைய வயசு என்ன? இவர்கள்லாம் யார்? புரட்சியாளர்கள். கரெக்டா? எத்தனை வயசில்? 18, 19, 20, 21. கருணாநிதி என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா நமக்கு? ஒருத்தன் 24 பிறந்து 23 வயசு வரை மஞ்சள் கவிதைகளும் கட்டுரைகளும் கதைகளும் எழுதிட்டு இருந்தான். சுதந்திர போராடுறது அந்த நபருக்கு சம்பந்தமே இல்லை. அவனும் ஒரு தலைவரா? எனக்கு இப்படி தான் கேள்வி வரும். நான் பகத்சிங்கை பார்க்குறேன், தூக்கு மேடை முத்தமிட்ட பகத்சிங்கை பார்க்குறேன், 10-12 வயசில் புரட்சி கவிகளை எழுத துவங்கிய பாரதியை பார்க்குறேன், மதன்லால் திங்கராவை பார்க்குறேன், 19 வயசில் 19-20 வயசில் வந்து சுட்டு கொண்டான். அவங்கள பார்க்குறேன். நீ யார்? வாட் இஸ் யுவர் லோக்கல் ஸ்டாண்ட்? யுவர் நோபடி, யுவர் எ ட்ராஷ். ஒரு மூலையில் இருக்கிற குப்பைக்கு சமம் கருணாநிதி. சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே அந்த வயது கும்பல் அனைவரும் சமூகத்தை பற்றியும் தேசியத்தை பற்றியும் சுதந்திரத்தை பற்றியும் ஆழ யோசித்து தீவிரமாக செயல்பட்டு வந்த காலகட்டத்தில் மஞ்சள் பத்திரிகைகளை நடத்தி 3ஆம் தர கதைகளை உருவாக்கிய நபர் தான் கருணாநிதி. அந்த பேனாக்கு என்ன மரியாதை? அந்த பேனாக்கு என்ன மரியாதை? கருணாநிதி கதை வசனம் எழுதின காலகட்டங்கள்லாம் என்ன? அந்த காலகட்டங்கள் தானே 40கள். பார்வையிலேயே புரியணும். அதாவது இந்த கொதிப்புடைய பருவம் இருக்கு இல்லையா, டீனேஜ். அந்த டீனேஜில் ஆரம்பித்து 30-35 வயசு வரை ஒரு மனிதன் ஒரு போர்க்குணத்துடன் செயல்படுவான். அது வந்து அவனுடைய டிஎன்ஏலேயே வரணும். தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மை இருப்பவன் மட்டும்தான் இது போன்ற விஷயங்களில் செயல்பட மாட்டான். ஸோ கருணாநிதிக்கு தன்னை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. அந்த தாழ்வு மனப்பான்மையுடைய வெளிப்பாடு தான் கேவலமான கதைகளாகவும் வசனங்களாகவும் வெளிவந்தன. இதை புரிஞ்சுக்கணும். கருணாநிதி யார் அப்படின்னா, ஒரு கேவலமான கதைகளையும் மஞ்சள் பத்திரிகைகளையும் எழுதிட்டு இருந்த ஒரு நபர். அதுக்கு மேலே கிடையாது. தமிழ் ஸ்கில் இருந்தால் தமிழ் ஸ்கில்லில் வந்து நம்ம என்ன எழுத முடியும் அப்படின்றது பார்க்கணும். என்ன, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். எழுத முடியுதா? சேதமில்லா இந்துஸ்தான் நமது தெய்வம் என்று கும்பிடு பாப்பா எழுத முடியுதா? கருணாநிதி எழுதுந்தேன் இந்த காலகட்டத்தில் ஏதாவது 2 லைனு கருணாநிதி எழுதி ஒரு மனிதர்களை தட்டி எழுப்பக்கூடிய ஏதாவது 2 வரிகள் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 வரிகள் நான் கேட்குறேன். 1330 குரல் கொடுத்துட்டு போனாரா வள்ளுவர்? குரலோவியம்னு ஒன்று எழுதுனதா சொல்கிறாங்க கருணாநிதி. அதை படித்து பார்த்தா அதுவும் கேவலமாக தான் இருக்கும். அதெல்லாம் தப்பாக இன்டர்பிரேட் பண்ணி அதில் கொச்சைத்தனமான வார்த்தைகளை உருவாக்கி. ஸோ
தமிழக வரலாற்றிலே ஒரு பேனா மிக அசிங்கமானது அப்படின்றால் கருணாநிதியுடைய பேனாவாகத்தான் இருக்க முடியும். அதனால் பேனா பற்றி தயவு செஞ்சு இனிமேல் பேசாதீங்க, இந்த டாப்பிக்கை விட்டுருவோம். இப்போ ஆங்கில புத்தாண்டுக்கு பிறகு முதலாக நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த இடம் தமிழ்நாடு, அதுவும் திருச்சியில். ஸோ வந்து இப்போது எலெக்ஷன்ஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு 3-4 மாதங்கள் மட்டும்தான் இருக்குது. 3 மாதம் தான், கவலைப்படாதீங்க, 4 மாதம்லாம் இல்லை. ஸோ இப்போ வந்து யாரு கூட இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்க போகிறாங்க? ஏன்னா ஐஎன்டிஏ அப்படின்ற ஒரு கூட்டணி மொத்த அளவில் வந்து ஒரு வீக்கான ஒரு இதில் சென்ஸில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் வரும்போது தேவர் ஸ்ட்ராங் தானே கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது. அப்போது பாஜக வந்து யார் கூட சேர போகிறாங்க? ஏன்னா ஏடிஎம்கே கூட சேருவாங்களா மாட்டாங்களா, அதாவது எடப்பாடி கட்சி கூடன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இன்னும் தலைமையில் என்ன சொல்கிறாங்க அதை பார்க்கலான்ற மாதிரி கொஸ்டின் மார்க். இன்னும் 3 months தான் இருக்குது. இப்போ மக்களே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. சரி, இப்படி போடலாமா அப்படி போடலாமா, ஒரு கூட்டணி வந்தால் இப்படி போடணும் அப்படின்ற கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ எப்போ இதுக்கு கொஞ்சம் தமிழ்நாட்டில் ஒரு தீர்வு கிடைக்கும் சார் பாஜக சைடில்? மேத்தாவுடைய ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வருது. நம்பிக்கை நார் மட்டும் நம் கையில் கிடைத்து விட்டால் வெற்றி பூக்கள் எல்லாம் தானாய் வந்து ஒட்டி கொள்ளும். நீங்கள் பாஜகவுடைய நிலைமையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. we are getting past 350 நம்பர் ஆல்ரெடி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உத்தரப்பிரதேசில் 80 சீட்டுக்கு 80 சீட்டு அடிக்கிறதுக்கான உச்சபட்ச வாய்ப்புகள் உருவாயிட்டு இருக்கு. நான் சொல்கிற ஸ்டேட்லாம் பார்த்துக்கோங்க, இப்போயே வேணால் எழுதி வச்சுக்கோங்க, சைன் போட்டு போகிறேன். 80க்கு 80 உத்தரப்பிரதேஷ், 29க்கு 29 மத்திய பிரதேஷ், 26க்கு 26 குஜராத், 25க்கு 25 ராஜஸ்தான், 10க்கு 10 ஹரியானா, 7க்கு 7 டெல்லி, 5க்கு 5 உத்தராகண்ட், 4க்கு 4 இமாச்சல் பிரதேஷ், 28க்கு 28 கர்நாடகா. இதெல்லாம் நடக்க போகுது. கர்நாடகாவில் சத்தீஸ்கரில் மேபி 1 குறையலாம், 11ல் 10. ஜார்க்கண்டில் 14க்கு 12 அல்லது 13. நான் சொல்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது இல்லையா? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எனக்கு வந்து கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்திடுங்க. இதான் நடக்க போகுது. இப்போ பாஜகவிற்கு அதிமுக தேவையா, அதிமுகவிற்கு பாஜக தேவையா? தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக தேவையில்லையா? நான் கேட்குறத புரிஞ்சுக்கோங்க, யாருக்கு யார் தேவை? இப்போ இதெல்லாம் அடிச்சுட்டு வந்த பிறகு பாஜகவிற்கு அதிமுக தேவையா? தமிழ்நாட்டில் பாஜக இப்போ தான் சார் வளர ஆரம்பிக்குது. பாஜக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். பாருங்கள், சித்தாந்தம் கொள்கை லட்சியம் கொண்ட ஒரே கட்சி பாஜக தான். மற்ற எந்த கட்சிக்கும் கொள்கை லட்சியம்லாம் கிடையாது. அது அதிமுக அவங்க வந்தாங்க, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, எந்த காலத்துலேயோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அது அந்த கிரெடிட் யாருக்கு போகுது? எம்ஜிஆருக்கு தானே. ஜெயலலிதா கூட கிடையாதுல்ல. அவர் உருவாக்கி தந்த கட்சியை வழிநடத்தினார் ஜெயலலிதா, அவ்வளோதானே. ஜெயலலிதா உருவாக்கல அதிமுகவை, புரிஞ்சுப்போம். அண்ணாதுரை உருவாக்கினார், கருணாநிதி வழி நடத்தினார், அவ்வளோதான். அதில் வேறு யாருங்க ஸ்பேஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதுன்றது அரசியல் ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல். இது எவன் செய்வான் அப்படின்னா தம் மேலே நம்பிக்கை இல்லாதவன் தான் செய்வான். அரசியலை பொறுத்தவரையில் யாரையும் நெருங்க விட மாட்டேன் அப்படின்னு யார் பண்ணுவா? ஆட்சி அதிகாரத்துக்கிட்ட வேறு யாரும் நெருங்க விட மாட்டேன், என் கூட இருக்க அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டு யார் நினைப்பான்? அவனுக்கு தம் மேலே நம்பிக்கை இல்லாதவன் தான் அதெல்லாம் பண்ணுவான். அந்த மாதிரி அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை வெளிப்பாடுகள் தான். ஸோ ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த கட்சியை வழிநடத்தினார். கருணாநிதி அண்ணாதுரை உருவாக்கி கொடுத்த கட்சியை வழிநடத்தினார். அதுக்கு மேலே வந்து அங்கே கொள்கை லட்சியம்லாம் இல்லை. அன்று இருந்த காங்கிரஸ் அதனுடைய செயல்பாடுகள் மோசமாக இருந்ததன் விளைவாக அந்த ஸ்பேஸ் அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்பேஸை வந்து ஏடிஎம்கே வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுப்போம். அப்போது ஒரு கொள்கை சார்ந்த விஷயங்களை நமக்கு சமுதாயத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போகும்போது பாஜகவுடைய வளர்ச்சி என்பதை தடுக்கவே முடியாது. இது வந்து சிம்பிளி இம்பாசிபிள். பாஜக வளர்ச்சி என்பது யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா இது தனிநபர் சார்ந்த அமைப்பு கிடையாது, இது சித்தாந்தம் சார்ந்த அமைப்பு, கொள்கை சார்ந்த அமைப்பு, லட்சியம் சார்ந்த அமைப்பு. அதனால் பாஜக வளர்ச்சின்றதை தடுக்க முடியாது. மக்கள் உணர இந்த பக்கம் திரும்புவாங்க. இந்துக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்பதை இந்துக்கள் உணர துவங்கும் போது பாஜக வளர துவங்கியது. கரெக்டாக அதான ஹிஸ்ட்ரி. அதாவது ராம ஜென்ம பூமி இயக்கம் எப்போ உருவாச்சுன்றதை பாருங்கள். 80களில் இந்த இயக்கம் வந்து பெரிய அளவில் ஏன் உருவாச்சு? இந்துக்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக
மக்களிடம் ஒரு பொதுப்படையான பேச்சு துவங்கிய காலகட்டத்தில் ஆம், இதை யார் சரி செய்ய முடியும் என்றால் பாஜகவால் தான் சரி செய்ய முடியும் அப்படின்றதுக்காக உருவாச்சு. ஸோ மக்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று, இந்த மண்ணின் தன்மை கொண்ட அமைப்பு 2, இந்த நாடு, இதனுடைய பண்பாடு, இதனுடைய கலாச்சாரம், இதனுடைய ஒழுக்கங்கள், சம்பிரதாயங்கள், இதன்படி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நேர்மையாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த எல்லா ஃபேக்டரும் பிஜேபியுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கும். இது எதுவுமே இல்லாத கட்சிகள் அழிந்து கொண்டே இருக்கும், அவ்வளோதான். அதில் திராவிட அமைப்புகள், காங்கிரஸ் அமைப்புகள், காங்கிரஸை போன்ற அமைப்புகள், காங்கிரஸ் அண்ட் காங்கிரஸ் பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ், இது இயல்பாகவே போயிட்டுருக்கும். அதான் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் இன்றைக்கி சொல்கிறேன் நான், அடுத்த தேர்தலில், அடுத்த 3 மாதங்களில் வரக்கூடிய தேர்தலில் இத்தனை மாநிலங்களில் பாஜக 100க்கு 100 அடிக்க போகுது. அப்போது பாஜகவுடன் இணைந்திருந்தால் நல்லது என்று நினைக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பாஜகவுடன் அது ஏடிஎம்கே டிஎம்கேலாம் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. நாளைக்கு திமுகவே இல்லைங்க நாங்கள் ஒரு 20 சீட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு, நீங்கள் பாதி நாங்கள் பாதி, எங்களோட அலைன்ஸ் வச்சுக்கோங்கன்னு பேசலாம், பேசுவார்கள், பேசினார்கள் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா 2014 கூட்டணி உருவாக்கத்தில் முக்கியமான பங்களிப்பை நான் செய்து கொண்டிருந்தேன். அந்த காலகட்டத்தில் திமுக பேச்சுவார்த்தை நடத்தியது எனக்கு தெரியும். நாங்கள் இங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது பாம்பேயில் வேற ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்துச்சு, அது எனக்கு பர்சனலாக தெரியும். அதனால் சொல்கிறேன் நான். அதனால் இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அதனால் பாஜகவிற்கு அதிமுக தேவையா அல்லது அதிமுகவிற்கு பாஜக தேவையா அப்படின்றது தான் கேள்வி. இந்த கேள்வி எப்படி வேணாலும் வித்தியாசமாக பார்க்கலாம். மேலே இருக்கும் ஆட்சியாளருடன் ஒத்துழைத்து அவர்களுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுவது அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு பொதுப்படையான ஒரு தன்மை. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, டிஆர்எஸ் எடுத்துக்கோங்க, அல்லது பிஆர்எஸ் எடுத்துக்கோங்க, ஜனதாதள் செக்யூலர் எடுத்துக்கோங்க, ஜனதாதள் யுனைடெட் எடுத்துக்கோங்க, சிவசேனா எடுத்துக்கோங்க, என்சிபி ஃபார் தட் மேட்டர் இப்போ எடுத்துக்கோங்க, அது பிஜு ஜனதாதள் எடுத்துக்கோங்க. எல்லோரும் இணக்கமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதீர் ரஞ்சன் சௌத்ரி ஒரு கோரிக்கையை வச்சுருக்காரு, இந்த ஆட்சி ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் வெஸ்ட் பெங்காலில். ஏன் சொல்கிறாங்க? யாரால் கொண்டு வர முடியும்? அந்த காங்கிரஸ் ஆட்சியாக நடக்குது, பிஜேபி ஆட்சி. ஏன் கோரிக்கை வைக்கிறாங்க? அந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த கூட்டணி இணக்கமாக இல்லைன்றதுக்கு அதுவே ஒரு பெரிய ஆதாரம். 42 சீட்டில் 2 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு அவமானகரமான ஒரு செயல்ன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் இந்த சூழ்நிலைகள் பாஜகவிற்கு சாதகமாக இருக்கின்றனால பாஜகவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என அனைத்து கட்சிகளும் விரும்புவது இயல்பான விஷயம். அதனால் தமிழகத்தில் சரியான ஒரு கூட்டணி சரியான தருணத்தில் அமையும். கடைசி கேள்வி இப்போ பிற மாநிலங்களில் எவ்வளோ ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் நம்பர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் எவ்வளோ பெர்சன்டேஜில் எவ்வளோ நம்பர் சார் வின்னிங் பாசிபிலிட்டி இருக்கும்? சரி, இங்கே தமிழ்நாட்டு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், இது 3த்துலேயும் நம்ம பெர்சன்டேஜ் தான் பேச முடியும் இப்போதைக்கு. வின்னிங் பற்றி நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நான் போல் பண்ணிட்டு கிடையாது. ஆனால் சரியான ஒரு கூட்டணி உருவாகும் பட்சத்தில் தமிழகத்தில் 40க்கு 40 திமுக இழக்கும் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா மக்களுடைய மனதில் இருந்த மரியாதை திமுகவை பொறுத்தவரையில் குறைந்து கொண்டே வருகிறது, அதிவேகமாக குறைந்து கொண்டு வருகிறது. அப்போது அதுக்கு மாற்று இவர்கள் தான் என்ற அந்த பிம்பம் உடனடியாக கட்டமைக்கப்பட்டால் திமுகவுடைய தோல்வி என்பதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் 40க்கு 40 கூட பாஜக தலைமையிலான கூட்டணி வெல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பது தான். அது ஏடிஎம்கேக்கு ஷிஃப்ட் ஆகாது. பாஜக தலைமையிலான கூட்டணியில் ஏடிஎம்கே வரலாம் இல்லையா? வரக்கூடாதுன்னு எதுவும் ரூல் இல்லையா சார்? இது வரதுக்கான சான்ஸ் இருக்கு. நீங்கள் ஹிண்டு கொடுக்குறீங்களா? வரதுக்கான சான்ஸ் வரலாமா இல்லையான்றது நான் இன்னொரு கேள்வியாக வைக்கிறேன். என்ன, பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கும் பட்சத்தில் 40 சீட்டுகளையும் பாஜக தலைமையிலான கூட்டணின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், கவனிக்கணும். பாஜக தலைமையிலான கூட்டணி 40க்கு 40 வெல்லும் என்பது என்னுடைய புரிதல். கூட்டணி எப்படி அமைதுன்றது மேலே இருக்கவங்க முடிவு பண்ணுவாங்க. மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய கோர் டீம் அவங்க தான் இங்கே என்ன மாதிரி கூட்டணி அமையணும்னு முடிவு பண்ணுவாங்க. அதனால் அதை பற்றி நம்ம இங்கே ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டிலேருந்து யாரும் அதை பற்றி ஒப்பீனியன் சொல்ல முடியாது.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. கடைசியில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இதில். எல்லாருமே வந்து கட்சி வளரணுன்ற எண்ணத்தோடு தான் செல்லும். சிலர் வந்து கூட்டணி இருந்தால் நல்லா இருக்குன்னுவாங்க, சிலர் வந்து கூட்டணி இல்லாமல் தனியாக போனால் வளர்ச்சின்னுவாங்க. இது வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துட்டு அதான் ஜனநாயகம். ஜனநாயகத்தில் மாற்று கருத்துக்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு பெருத்த வெற்றி காத்திருக்கிறது என்பது தான் என்னுடைய புரிதல். இந்த கடந்து வரப்போகிற 3 மாதங்களில் ஒரு பெருத்த மாற்றம் தமிழகத்தில் உருவாகும்.